அட பாவிங்களா, உங்களை நம்பி நாங்க வந்து வீடியோஸை எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சு ஸ்டோரி வச்சு அவனுங்க எல்லாரையும் வம்பு இழுத்து வச்சா இப்படியாடா பண்ணுவீங்க? ஆமாங்க, நேத்து ஆஸ்திரேலியா விசஸ் இந்தியா மேட்ச் நடந்தது ஓடிஐ. அதுல வந்து எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம் நம்ம ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடினாங்க. அப்ப 50 ஓவர் அதுக்கப்புறம் கழிச்சு இப்பதான் வந்து விளையாடினாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம். ரோஹித் சர்மா பயங்கரமா ஆட போறாரு, செம்ம ஃபிட் ஆயிட்டாரு, செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கு, செம்மையா இன்ட்ரெஸ்ட் ஆட போறாரு, ஒரு செஞ்சுரி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் விராட் கோலி ஃபேன்ஸு என் தலைவன் வந்துட்டான்டா, எங்கால் எப்பயுமே ஃபிட்டு தான்டா, இந்த வாட்டி பாடுற ஆஸ்திரேலியா ஓட விடுறோம் நாங்க அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனா வந்து உண்மையிலேயே ரொம்ப வெறுப்பேத்திட்டாங்க நேத்து. என்னன்னா ரோஹித் சர்மா 8 ரன்லயும் விராட் கோலி 0 ரன்லயும் அவுட் ஆயிட்டாரு. அதை பார்த்தோன்னே என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து என்னன்னா 9:15 ஸ்டார்ட் ஆச்சு. என் தலைவர் அவர் 2 பேரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 9:20 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. டக் அவுட் ஆயிட்டு ஒரே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பவே சொன்னோம், ஆடுங்கடா இந்த லோக்கல் டோர்னமெண்ட் ஆடுங்கடா, திடீர்னு வந்து இந்த மாதிரி சீரீஸ் ஆடாதீங்கடான்ட்டு அப்பவே எல்லாருமே படிச்சு சொன்னாங்க. இது அதே மாதிரி 2 பேரும் வந்து நேத்து ரொம்ப மோசமா ஆட்டாங்க. அதனால வந்து ஃபேன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர டிப்ரெஷன்ல போயிட்டோம். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா எல்லாரும் வந்து வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னடா நாளைக்கு தானடா தீபாவளி, இன்னைக்கு ஏன்டா பட்டாசு வெடிக்கிற ஏன்டா பட்டாசு வெடிக்கிற அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. எங்களுக்கு நாளைக்குலாம் தீபாவளி இல்ல, இன்னைக்குதான் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆட போறாங்க, எங்களுக்கு இன்னைக்குதான் உண்மையான தீபாவளி அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாம் ஒரு சண்டையெல்லாம் போட்டு வெடியெல்லாம் வச்சா அவனுங்க ஒரு மாதிரி எங்க வீட்டுல அசிங்க பத்தி விட்டாங்க. டேய் இதுதான் உங்க தீபாவளி ரன்னாடா அப்படின்னு சொல்லி உடனே அமைதியாயிட்டோம். அது இல்லாம வந்து நேத்து என்ன ஆச்சுன்னா இந்தியாவும் ரொம்ப மோசமான நிலைமையில ஆயிடுச்சு. எப்பவும் போல இந்தியா ஓப்பனிங் ஆடினாங்க, பேட்டிங் ஆடினாங்க. யாருன்னா ரோஹித் சர்மாவும் கில்லும் ஆடினாங்க. ஓரளவுக்கு நல்லா அப்படியே கொஞ்சம் போச்சு. எடுத்தோடனே வந்து நம்ம ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டார் ஹேசல்வுட் பால்ல. அப்பயே வந்து போயிடுச்சு, ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல ஆயிட்டோம். என்னடா டி ரோஹித் சர்மா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி விராட் கோலி வந்து எதனா பண்ணுவாப்புல சரின்னு பாக்கலான்ட்டு கொண்டாரு. விராட் கோலி ஆடுறத பார்த்தா 8 பால் அவரும் காலி. ஆட போச்சு போங்கடா நீங்களும் உங்க கிரிக்கெட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி போய் தொலை, நம்ம இந்தியாவாவது சப்போர்ட் பண்ணுவோம், இவனுங்க அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லி இவனுங்க பார்த்தா இவனுங்க அதுக்கு மேல இருக்கானுங்க. கில்லு எப்பா டே இனிமேட்டு வந்து உன்னை யாராவது சேஸ் மாஸ்டர் அடுத்த விராட் கோலி அப்படின்னு எவனாவது சொல்லுட்டோம், அவ்வளவுதான்டா உனக்குன்ட்டு எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. அவனும் சரி அடியில 10 ரன்னும் என்னதான் அடிச்சாங்க, அட போடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடுவுல மழை எல்லாம் பெஞ்சதுனால கொஞ்சம் இதுவா கம்மி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாரு. வந்தோடனே அவன் கொஞ்சம் அடிப்பான் அவன் மாதிரி, ஏன்னா பிசி ஆல்ரெடி வந்து இவன் மேல ஒரு பகையில இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரன் அடிச்சு வந்து கொஞ்சம் நல்லா முன்னாடி வந்து எல்லாரும் மூஞ்சிலையும் பேட்டை தூக்கி அடிப்பான் அது இதுன்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தா அவன் அதுக்கு மேல இருக்கான், அவனும் அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்ஷர் பட்டேலும் KL ராகுலும் ஓரளவுக்கு எடுத்துட்டு போனாங்க. ரொம்ப மட்டமான இந்த இந்தியா டீம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்படி இப்படி நிதிஷ் ரெட்டி அப்படி இப்படி எல்லாரும் வந்து ஆட வந்து ஒரு 130 ரன் வந்துச்சு. ஆக்சுவலா 26 ஓவருக்கு அது ரொம்ப கம்மி. ஆனா எப்படியோ 50 ரன் தான் வந்திருக்கோம். இப்படி ஆச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டானுங்க. ஒரு போலிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆக்சுவலா இது ஹெட்டுக்கே பார்த்தாது இந்த ரன்னு, அவனே அச்சிருவான். அதுக்கப்புறம் சரி பாத்துக்கலாம் எதனா பண்ணி அப்படின்னு சொல்லி தான் போலிங் போட்டாங்க. ஓரளவு ஸ்டார்டிங்கே வந்து 8 விக்கெட் எடுத்துட்டாங்க. கடகடன்னு போய் ஓரளவுக்கு போச்சு. ஆனா வந்து மார்ஷும் நின்று அடிச்சு முடிச்சிட்டாங்க மேட்சை. ரொம்ப ஈஸியாவே முடிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ராவே 26 பால் இருந்தது. ஸோ நம்ம நேத்தே வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரே டிப்ரெஷன் ஆயிட்டோம். என்னடா ஆல்ரெடி வந்து இவனுங்க அடிக்கல டிப்ரெஷன் ஆயிட்டோம், இன்னொன்னு இந்தியா தோத்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டோம். என்ன நடக்குதுன்னா பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்து விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ அடுத்த வேர்ல்டு கப்ல ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்க பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நெஞ்சே அகர்கரும் கம்பீரம் எப்படான்னு காத்துன்னு இருக்காங்க. இவனுங்க ஆட மாட்டானு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே இவனுங்களும் பண்றானுங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா வேலைக்காவது தூக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் தான். ஆஸ்திரேலியா சீரிஸ் முடிஞ்சோடனே ரிட்டையர்மெண்ட் தான் கொடுத்து கிளம்பணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இவனுங்க அடிக்கிறானு கடவுளே. இன்னும் 2 இருக்கு. ஆக்சுவலா இது இன்னும் ஜெயிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த சீரிஸ் ஜெயிச்சிட்டோம்னா ஒரு சம்மர் ரெக்கார்டு இருக்கு. ஆக்சுவலா கில்லுக்கு சம்மர் ரெக்கார்ட் ஆயிரும். இது வரைக்கும் நம்ம இந்த சீரிஸ் ஜெயிச்சதே இல்லை ஹிஸ்டரியில. ஸோ ஜெயிச்சா நம்ம வந்து சம்மர் ஹிஸ்டரி கில்லுக்கு தான் பெருமை சேரும். பாப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரு ஜெயிக்க போறா, விராட் கோலி ரோஹித் சர்மா அடிப்பானுங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.